அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையமற்றவர், ஈடு இணைகளற்றவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு அகந்தை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அப்படிங்கிறத பத்தி வசனங்கள் மூலியமா பார்ப்போம். ஏற்கனவே எடுத்த பயன்தான், ஏற்கனவே எழுதி சொன்ன கருத்துக்கள் தான், ஒரு நினைவூட்டலை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அகந்தை அப்படிங்கிறத பத்தி சொல்லணும்னா, யாரெல்லாம் அகந்தை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு சிறைக்குள்ள இருக்கிறது தான் அர்த்தம். நமக்கு நாமே ஒரு சிறையை உருவாக்கி இருந்தோமா இப்படி இருக்கும், அதுதான் அந்த அகந்தையில இருக்கிறது. அதை விட்டுட்டு வெளியே வராம அந்த சிறைக்குள்ளே நம்ம கையில சாவி எல்லாத்தையுமே கொடுத்துடுறாரு. இது மட்டும்தான் சத்தியம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம கையில கொடுத்துடுறாரு. ஆனா நமக்கு அது விருப்பம் இல்லாம இருக்குது அந்த சிறையை விட்டு வெளியே போறது. வெளியே போனா என்ன ஆயிருமோ, அந்த சிறைக்குள்ளேயே எனக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால அந்த அகந்தைங்கிறது ஒரு சிறையா இருக்குது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய அகந்தை மட்டும்தான் காரணம். நீங்க இங்க பார்த்த எல்லா பிரச்சனைக்குமே ஒருத்தவங்களோட கோபம், ஒருத்தவங்களோட புலம்பல், ஒருத்தவங்களோட பயம், இது எல்லாமே எதனாலன்னா அந்த அகந்தைனால. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சிறையில அடைப்பட்டுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த சுதந்திரம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, ஆனா அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏதோ ஒண்ணு குறித்து பயப்படுறாங்க அந்த சுதந்திரத்தினால. ஆனா அந்த சுதந்திரம் தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரம் தான் சந்தோஷமா இருக்கு. உண்மையான சந்தோஷம்ங்கிறது அதுதான். நம்ம அந்த சிறைக்குள்ள இருந்துட்டு இந்த தற்காலிக ஒரு நிம்மதியவே நம்ம வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்கோம், தற்காலிக ஒரு மகிழ்ச்சிய. இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனப்போக்குல அந்த சிறைக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அப்படி சொல்லல. கடவுள் அவர் கொடுக்குற அந்த மன திருப்திங்கிறது எதுக்குமே ஈடாகாது. அந்த உண்மையாளர்கள் மட்டும்தான் அதை உணர முடியும். யார் அவங்களோட அகண்டையை கொள்றாங்களோ, யார் அவங்களோட அகண்டையை விட்டு வெளியே வராங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி, பரிபூர்ணமான மகிழ்ச்சி, அந்த நிம்மதிங்கிறத உணரவே முடியும். அப்படி உணர்ந்தவங்க அந்த சிறைக்கு போக விருப்பப்பட மாட்டாங்க. அவ்வளவுதான், எதிரெதிரா இருப்பாங்க. அதை உணராத வரைக்கும் அந்த சிறைக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம். அந்த தற்காலிகமா நமக்கு என்ன கிடைக்குதோ, இதுதான் உலகம், இப்படிதான் இருக்குது, வேற என்ன இருக்குது, இதை தவிர்த்து வேற என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். அதுக்குள்ளே அடைப்பட்டு அதுக்குள்ளேயே தான் அவங்க செத்து போவான். ஆனா அதை விட்டு வெளியே வரும்போதுதான் முடிவில்லாத ஒரு வாழ்க்கைய கடவுள் நமக்கு சொல்றாரு. கடவுள் நாட்டுக்குப்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற சொல்றாரு. இந்த வாழ்க்கையும் சரி, மறு உலகத்திலும் சரி, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த சிறைக்குள்ளதான் அவனுக்கு அங்கே நரகம் காண்பிக்கப்படுங்கிறத சொல்றாரு, துர்க்கனவுகள் வருங்கிறாரு. எல்லாமே அந்த சிறைக்குள்ளதான். அதை விட்டு வெளியே வரும்போது அவங்கதான் சுதந்திரமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதான் முன்னாடியே சொல்லுவாரு, அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இதெல்லாம் அந்த சிறையை விட்டு வெளியே வரும்போதுதான் அவங்களுக்கு அது புரியும். ஒண்ணுமே இல்லாததுக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம், நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறது அவங்க புரியும் போதுதான் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே புரியுது. மற்ற விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு தேவைப்படல. அந்த கோபம் அவங்களுக்கு தேவைப்படல, அந்த பயம் அவங்களுக்கு தேவைப்படல, அந்த பொய் அவங்களுக்கு தேவைப்படல, அந்த பொறாமை அவங்களுக்கு தேவைப்படல. எதுவுமே அர்த்தமற்றதாயிரும். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க,
சின்ன சின்ன கோபத்தை நம்ம வெளியே காட்டுறதுனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தேவையே இல்லை. கோபம்ங்கிறது உங்களுக்கு இங்க வரவே தேவையில்லை. பாடி ஸ்டாண்டிங் எதிர்த்திங்கிற நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கோபங்கிற அந்த வார்த்தையே நீங்க உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு உணர்ச்சியை நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு அகண்டை. நம்ம மத்தவங்க மேல கோவப்படுறது, ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கோவப்படுறது, ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான், எதனால நீ இப்படி நடந்துக்கிறான், ஏன் அவர் இப்படி பேசுறாரு, அது எப்படி ஏன்ட்ட போய் அப்படி பேசணும், இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம கோவப்பட்டுக்கணும். அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற சொல்லிடுறாரு. அப்படி நம்ம வெளியே வரும்போதுன்னா நம்மள இந்த அழகிய முறையில அலட்சியம் செஞ்சுட்டு போறது, அவங்க பொறுமையோட இருப்பாங்க, உறுதியோட இருப்பாங்க. இதெல்லாம் அந்த சிறையை விட்டு வெளியே வரும்போதுன்னா நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வரும். எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருப்பாங்க, சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க, உண்மையை மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, வேற எதை குறித்து அவங்க பயப்பட போறது இல்லை. இந்த உண்மையை சொல்றதுனால ஏதாச்சும் ஆயிருமோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. அதனாலதான் இந்த அகண்டைங்கிறது நமக்கு நாமே நம்மளை பூட்டி வச்சுட்டு இருக்க ஒரு சிறையாதான் இருக்கு. அந்த அகண்டைக்குள்ள நம்ம இருக்கிறது. ஆனா நம்மளே உணரலாம். நம்ம கோவப்படும் போதோ விரக்தி அடையும் போதோ நம்மளே உணரலாம், அந்த சிறைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நரகத்தோட சின்ன சின்ன தண்டனைகளை இங்கேயே நம்ம சுவைக்கும்படி நம்ம செய்வோம் கடவுள் சொல்றாரு. அதெல்லாம் அப்படிதான். நம்ம கவலைப்படும் போதும் விரக்தி அடையும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே ஆன்மா செத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா தெளிவாவே சொல்லிடுறாரு, இவ்வுலக வாழ்வு ஒரு மாயை அப்படிங்கிற சொல்லிடுறாரு. அந்த மாயையை தான் நம்ம உலகமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாயை தான் நீடித்து இருக்கக்கூடியதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு காணல் மாதிரிதான், ஒண்ணுமே இல்லாமதான் இருக்குது இந்த உலகம். இந்த உலகம் நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய பணம், நம்மளுடைய வாழ்வு, இந்த வீடு எல்லாமே ஒரு மாயை தான். இதெல்லாம் நம்ம உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றேன், என்னுடைய பெற்றவங்களுக்காக நான் வாழ்றேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் வாழ்றேன், 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அடுத்து நான் பீஸ்ஃபுல்லா வாழணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறைக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்தான் ஒரு சிறை தான். கடவுளின் நிமித்தம் தான் நீங்க வாழணும்னு சொல்றாரு. இவங்களுக்காக வாழ்ந்த, அவங்களுக்காக வாழ்ந்த, எதுக்காக வாழ்ந்தான்னு கடவுள் நமக்கு எங்கேயுமே சொல்லல. இவ்வளவு பணம் சம்பாதிங்க, இதை சேர்த்து வைங்க, நம்ம கடவுள் நமக்கு சொல்லல. கடவுள் சொல்றதுன்னா நீங்க சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். நீங்க நிம்மதியா இருங்க, அதுக்கு ஒரே வழி என்னைய மட்டும் வழிபடுங்க. அதை மட்டும்தான் கடவுள் நமக்கு சொல்றாரு. மற்ற எல்லாமே நம்மளோட அகந்தையின் காரணமா வெளிப்படுறதுதான். இந்த எண்ணங்கள் ஃபுல்லா நம்மளோட அகந்தை தான். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் ஃபுல்லா அகந்தை தான். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோதனையா இருக்குது. என்ன சோதனைனா, உங்களை கோபத்தை விட்டு நீங்க வெளியே வரணும், இந்த கவலைகளை விட்டு நீங்க வெளியே வரணும். இந்த கோபம் அர்த்தமற்றது, இந்த கவலைகள் அர்த்தமற்றது, நீங்க இந்த விரக்தி அடைவீங்க பாத்தீங்கன்னா அர்த்தமற்றது. இது எல்லாமே எதன் மூலியமா நடக்குதுன்னா இந்த சோதனை மூலியமா தான் நடக்குது. இந்த சோதனை மூலியமா தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வராது. கோவப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்லை, கத்துறதுனால எதுவும் மாற போறது இல்லை, நீங்க இங்க பொய் சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்லை. அதுக்காக ஒரு பாடம் தான் இந்த சோதனைகள் தான். அததான் கடவுள் நமக்கு இப்படிதான் சொன்னா நமக்கு புரியுமா, அதனாலதான் நமக்கு அப்படி நடத்துறாரு. உங்ககிட்ட நான் இதை படிச்சாதான் நீ அந்த கோபத்தை விட்டு வெளியே வருவ, இந்த கவலையை விட்டு வெளியே வரனா கடவுளை அதை எடுக்கதான் செய்யற. நீ கோபப்படணும் அப்படின்னு கடவுள் செய்யல. அந்த கோபத்தினால எதுவும் ஆக போறது இல்லை, அந்த பயத்தினால எதுவும் ஆக போறது இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த சோதனைகள் தான். நம்மதான் அதை தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடவுளே இல்லைன்னு சொல்றோம். அந்த கடவுளே இல்லைங்கிறவங்க தான் அந்த சிறைக்குள்ளேயே செத்துக்கிட்டே இருப்பாங்க.
இன்ஷா அல்லாஹ் 25:43. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன் சொந்த அகந்தையே தெய்வமாக கொண்ட ஒருவனை நீர் பார்த்தீரா? அவனுடைய வழக்குரைஞராக நீர் இருக்கிறா? அப்படிங்கறத கேட்கிறார். அவர்களில் அதிகமானோர் செவியேற்கின்றனர் அல்லது புரிந்து கொள்கின்றனர் என்று நீர் நினைக்கின்றீர்களா? அவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்களே அல்ல, அவர்கள் அதை விடவும் மோசமானவர்கள். சொல்றாங்க, அவங்கள அகண்டையே தெய்வமாக்கிட்டாங்க. அவங்களோட அந்த கோபம், அந்த பயம், அந்த புலவு, இந்த விரக்தியிலேயே அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தே ஆகணும். டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியே ஆயிடணும். என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்களே, அப்ப நான் என்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் அப்படி இல்ல, நான் அப்படி நீங்க நினைக்கவே நான் இல்ல, அதெல்லாம் தேவையே இல்ல அப்படிங்கிற சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே இடைப்பட்டதுதான். வேற யார்கிட்டையுமே நம்ம எதையுமே சாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் நல்லவன், நான் பொய் சொல்லல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. விட்டு விலகி போயிருங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க எப்படிப்பட்டவனு என்கிட்ட காமிச்சா போதும். உங்க மனசுல நீங்க எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் பார்க்க போறேங்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை அப்படி நம்மள நாமளே உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நாமளே கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்மள சரி பண்றோம். நம்ம நாமளே சரிப்படுத்தணும். அவங்க நம்ம போய் அப்படி நினைச்சிட்டாங்களே, எப்படி அப்படி நினைக்கலாம் இப்படின்னு நம்ம நாமளே ஏதோ இதெல்லாம் ஒரு அகந்தை தான். இது மாதிரி நிறைய எண்ணங்கள் வர வர அதுதான் கேட்கிறாரு. அவனுடைய அகந்தையே தெய்வமாக்கி கொண்டு வருவான நீங்க பாத்திருக்கீங்களா? அவனுக்குமே யாராச்சும் வாழாடுவாங்களான்னு கேட்டா யாருமே வாழாட மாட்டாங்க. அந்த நாள் அவனே அதை விட்டுட்டு வந்துருவான். ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அவன் சைடு. நீ செஞ்சது சரிதான்னு சொல்ல அவனே இருக்க மாட்டான். அவனே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவனா இருப்பான். அதுக்காக சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை அப்படிங்கிற சொல்றாரு. இங்க நம்ம செய்யறது எல்லாமே சரியா இருக்கிற மாதிரியே தெரியும். சரியான இதுதான் போயிருக்கிறோம். நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், சரியாதான் இருக்கிறோம், நல்லவேளை நம்ம தப்பா நினைச்சிருப்பாங்க, சரி நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணங்கள்ல சிக்கி மூழ்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிற சொல்றாரு. அதெல்லாம் தேவையே இல்லாதது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 86:9 சொல்றாரு, அனைத்து ரகசியங்களும் அறியப்பட்டதாகி விடுகின்ற அந்நாள் அவனுக்கு எந்த சக்தியோ அன்றி ஒரு உதவியாளரோ கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. அந்த நாள்ல எல்லா ரகசியமுமே அறியப்பட்டதாகிவிடும். ஏன்னா இங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு அகந்தை கொண்ட ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன நினைக்கானா, எனக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நான் உழைச்சுக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் வச்சு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், என் உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, என் அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, இப்படின்னு ஏதோ ஒண்ண முன்னிலைப்படுத்துறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் அன்னைக்கு அனைத்து ரகசியமும் அறியப்பட்டதாகிடும். அது என்ன ரகசியம்னா, அவனுக்கு எந்த சக்தியோ எந்த உதவியோ கிடையாது, எந்த உதவியாளரோ கிடையாது. இங்க நினைச்சிட்டு இருக்கிறது மொத்தமா அன்னைக்கு தலைகீழா மாறிடும். நான் உழைச்சனால சாப்பிட்டேன், என்னோட அறிவால நான் உழைச்சேன், நான் ஸ்மார்ட்டா யோசிச்சு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு ஏதோ ஒரு விஷயத்த அவன் தனதாக்கிக்கிறான். ஏதோ ஒரு சக்தி அவன் கையில எடுத்து அதன்படி அவன் போகக்கூடியவனா இருக்கிறான். ஆனா அது எல்லாமே மாயை அப்படிங்கிற சொல்றாரு. அந்த எதுனா சத்தியமோ அதனால எல்லாமே வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிற சொல்றாரு.
ஆனா இந்த மாதிரி ஒருத்தன்னா அந்த நாள்ல ஒவ்வொருத்தையுமே கெஞ்சுவான். கடவுள்கிட்ட கெஞ்சக்கூடியவனா இருப்பான், நம்பிக்கையாளர்கிட்ட கெஞ்சக்கூடியவனா இருப்பான். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஒளிய கொடுங்களேன், இப்படின்னு ஒவ்வொரு ஆட்டையும் கெஞ்சக்கூடியவனா இருப்பான். இங்க நம்ம அவனை பார்க்கும்போது ரொம்ப சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்டோட, யாருன்னு அவரு கையெழுந்த மாட்டாரு, எந்த நிலைமையுமே கையெழுந்த மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அவர் போயிடுவாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க போய் ஒவ்வொருத்தருக்குமே கெஞ்சக்கூடியவங்களா இருப்பாங்க. அததான் கடவுள் சொல்றாரு. இங்க நம்ம எப்படி நம்ம அவங்கள பாக்குறோமோ அதெல்லாம் அவங்களாம் ஒரு சிறைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க பாக்குறது உண்மை கிடையாது. அவர் இப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இந்த மாதிரி ரொம்ப உழைக்கக்கூடியவரா இருக்கிறாரு, இந்த மாதிரி யாருக்குமே கையெழுந்த மாட்டாரு, இந்த மாதிரி அவங்கள ஏதோ ஒரு மணியை நம்ம உயர்த்தி பார்ப்போம். ஆனா அங்க போனோம்னா அவங்களோட நிலைமை தலைகீழா இருக்கும். அவனுக்கு எந்த சக்தியோ எந்த உதவியாளரோ கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. அதனாலதான் அவங்க மத்தவங்க அன்னைக்கு போய் கெஞ்சக்கூடியவங்களா இருப்பாங்க. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் சரியான ஆயிடுவேன், நீங்க சொல்லுங்க, இவங்கதான் எங்களை வழியிட்டு எடுத்துட்டாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பழி போடுறதும் ஒவ்வொருத்தருக்கும் கெஞ்சுறது இதுதான் இங்க வேலையா இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கையை பார்த்தோன்னா அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த வாழ்க்கை ஒரு மாயையா இருக்கு. நீங்க பாக்குறது எதுவுமே நிஜம் கிடையாது. உங்க ஆள் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நிஜமா இருக்கு. நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ விதிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மள ஆதி பாவத்துக்காக பாவனைட்டு கேட்போம். தூயில அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேர்தல் மற்றவர், மிகவும் உயர்ந்தவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 24:55 சொல்றாரு, உபத்தளிப்பு, கடவுளின் வாக்குறுதி பூமி மீது ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவதற்கு அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவரை அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். அவர்கள் என்னும் போலி தெய்வங்கள் எதையும் ஒருவரும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆவார். சொன்னாங்க, அந்த வாக்குறுதி ஃபுல்லா கொடுத்துட்டு இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். அவரை மட்டும் வழிபடுறதுனா நிம்மதிக்குரிய ஒரே இதுவா இருக்கு. அவர் மட்டும் வழிபடுறதுதான் சந்தோஷமாவே இருக்கு. அவருக்காக தொழுகிறது, அவருக்காக வாழ்றது மட்டும்தான் மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே உபாயமா இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரே தகுதி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, என்னை துவைக்கியவர் மட்டுமே என்னை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற சொல்றாரு. நான் என்னை வழி நடத்திக்கவே அவர் சொல்லல. என்னைய யாரு துவக்கினாங்களோ, என்னை யாரு படைச்சாங்களோ அவருதான் என்னை வழி நடத்த முடியும். அவர் மட்டும்தான் என்னை வழி நடத்த முடியும். அதனால்தான் நீங்க எதுனாலும் கடவுள் மேல சொல்லுங்க. அதை முடித்து தரக்கூடிய தகுதி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை முடித்து தரக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவர் நான்கிறது கடவுளுக்கு மட்டுமே உரியதா இருக்கு. அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நம்ம அங்க போய் நாங்க உங்களை வழிபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கதான் எங்களை வழி நடத்துனீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க, நம்பிக்கையாளர் எல்லாரும்.
கடவுள் மட்டும் அவர் மட்டும் அவரோட கருணை மட்டும் நம்ம மேல இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். அப்போ ஒவ்வொன்றும் அந்த தகுதிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னாலும் அவருடைய நாட்டமா தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 80ல 34, 35, 36, 37 சொல்றாரு, உங்களை எல்லாருமே கைவிட்டு விடுவாங்க அப்படிங்கிற சொல்றாரு. 33 வாசிக்கிறேன். பின்னர் ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது அதுதான் ஒருவன் தன் சகோதரனிலிருந்து விருந்தோறும் நாளாகும். தன் தாய் மற்றும் தந்தையிடமிருந்து, தன் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியுமே கவலைப்படுவார். சில முகங்கள் அந்நாளில் மகிழ்ச்சியுடன் இருக்கும், சிரித்து கொண்டும் ஆனந்தத்துடனும். மற்ற முகங்களோ அந்நாளில் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும், குற்ற உணவில் ஆழ்ந்தவர்களாக. இவர்கள்தான் தீய நம்ப மறுப்பவர்களாக. சொல்றாங்க, எல்லாருமே அவங்க எது முக்கியம் நினைச்சாங்களோ அதை எடுத்து விருந்தோடி போவாங்க அந்த நாள்ல. அதெல்லாம் அந்த ரகசியமா தான் இருக்குது. அந்த ரகசியங்கள் ஒவ்வொரு வெளிப்படுத்தப்படும், அறியப்பட்டதா இருக்கும். இப்போ நம்ம பாக்குறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்புறோம் இந்த உலகத்துல. நம்முடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பன், இப்படி யாரோ ஒருத்தரை நம்புறோம். யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க, நம்மளை பாத்துக்குவாங்க. நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம பாத்துக்குவோம். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என்னோட பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்றேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மேல ஒரு பொறுப்பை வச்சிருப்போம், இல்ல ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்குவோம். கடைசி நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை என்னை பாத்துக்குவாங்க, என்னோட கடைசி நேரத்தை நான் எப்பமோ நானே பாத்துக்குவேன், நான் தான் உழைக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு முடியுமா, ஏதோ ஒவ்வொரு பொறுப்பை நம்ம சுமந்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த நாள்ல சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு விருதுக்கு போவாங்க, அவங்களே ஈடா கொடுத்துருவாங்க, ஒட்டுமொத்த மக்களையும் கூட ஈடா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா அந்த நாள்ல சத்தியம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியப்படுத்தப்படும். எது உண்மைங்கிறத அவங்க கண்ணால காணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மற்றவங்களோட எந்த தொடர்புமே இருக்காது. இங்க எவ்வளவு பாசம் வச்சு நம்ம அவங்கள வளர்த்தோம், அவங்கள எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அதெல்லாம் அவங்க அங்க மறந்துடுவாங்க. அங்க அவங்க கடவுளுக்கு மட்டும் பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பயாச்சும் இந்த நரகத்துல தப்பிச்சிருந்தேன்னு அவங்கள சொந்த பிள்ளைகளை கூட ஈடா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்படி இருக்கிறாங்களோ அது எல்லாமே அதனால திருப்பி போடக்கூடியதா இருக்கும். அதுதான் இந்த ரகசியங்களா இருக்குது. அனைத்து ரகசியமும் அந்த நாள்ல அறியப்பட்டதாகிடும். நீங்க எதெல்லாம் நீங்க ஏற்க மறுத்தாங்களோ அங்க அதெல்லாம் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க எதெல்லாம் அவங்க உண்மை நினைச்சாங்களோ அதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல இந்த அகந்தையிலே ஒட்டி கிடக்குறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும், ஒரு தகாத வார்த்தைகளை டக்குன்னு பேசக்கூடியவங்களா இருக்கிறோம், ஈஸியா பொய் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம எல்லாம் ஒரு சிறைக்குள்ளதான் இருக்கிறோம். ஒரு சிறைக்குள்ள நம்மள நாமளே இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். கடவுள் வாக்களிக்கிறது பூமியின் மீது ராஜ்யங்களாகவும் ராணிகளாகவும் அவங்க இருப்பாங்க. அவங்க அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, அன்றி அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ள நம்மள வாழ்க்கைய மாற்றி காட்டுவார். நீங்க கடவுள் மேல பொறுப்பேற்படுத்தீங்கன்னா இது நம்ம வார்த்தைகளா தான் பாக்குறோம். பயப்படாம இருப்பாங்க, துக்கப்பட மாட்டாங்க, வார்த்தைகளா தான் பாக்குறோம். ஆனா அதே வாழ்க்கைய மாற்றி காட்டுவாங்க. அதான் கடவுள் நமக்கு வாக்களிக்கிறாரு. என்கிட்ட வாங்க, எந்த பிரச்சனைனாலும் என்னைய மட்டும் இறைஞ்சுங்க, நான் உங்களுக்கு அப்ப நீங்க பாப்பீங்க உண்மையில கடவுள்னா யாரு, கடவுளால என்னெல்லாம் செய்ய முடியும். இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையிலும் அந்த நொடியில உங்களோட மனம் எப்படி இருக்கும், உங்களோட மனதுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க அப்ப பாப்பீங்க. அதுதான் நீங்க முழுவதுமா என்கிட்ட வாங்க, எந்த கலப்புமே இல்லாம யாருக்கையும் இறைஞ்சாம என்னைய மட்டும் நீங்க இறைஞ்சு பாருங்க, உங்களுக்கு அப்ப என்ன நடக்குதுன்னு புரியும். உங்களை சுத்தி என்ன நடக்குது,
உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அதெல்லாம் கடவுள் வேதத்தோன்னு நான் சொல்றாரு. அப்புறம் மட்டும் நீங்க வழிபடும் போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கப்படும். அப்படி இருக்கிறவங்க தான் அவர் சொர்க்கத்தை வாக்களிக்கிறார். அந்த சிறையிலே நம்ம ஒட்டி கிடந்தோம்னா நம்ம அந்த சிறையில தான் செத்திருப்போம். அந்த சிறையில தான் கடைசி வரைக்கும் இல்லையான வழி அந்த சிறையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதிகமா கடவுளை நினைவு கொண்டு அதிகமா பாவம் கேட்டு நம்மளை கடவுள் வழி நடத்த அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்ந்து வைத்தார்கள்.